அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஓர் ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களது எல்லா சிரமங்களையும் தீர்க்கப் போவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ரஸ்தானத்தில் கூட்டணி வைத்திருக்கின்ற உங்கள் ராசிநாதனான புதனும் சூரியனும் சனியும் தான். இந்த மாதத்தில் ராகு கேது கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கான அதிசுபிட்ச அதிர்ஷ்ட சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். அதைவிட ஒருபடி அதிகமாகவே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கான யோகங்களை தரும்படி 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் மாலவ யோகத்தோடு அமர்ந்திருக்கின்றார். இதனால் உங்களது எண்ணப்படி திட்டப்படி மாபெரும் இரட்டை வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை எந்த ரூபத்திலோ சந்திக்க இருக்கின்றீர்கள். அத்துடன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானை வைத்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ராகுவால் இடையிடையே சந்தித்து வரும் அனாவசிய குறுக்கீடுகளிலிருந்து வெளிவந்து மாபெரும் திருப்தி நிம்மதியை சந்திக்கப் போகின்றீர்கள். இந்த மாத இறுதி வாரத்தில் ஆச்சரியப்படுகின்ற ஒரு பெரிய இனிமையும் உயர்வும் எதிர்பார்த்திருக்கின்ற விஷயத்தில் அதிர்ஷ்ட அனுகூலமும் ஏற்பட போகின்றது. அரசாங்க வகை நன்மைகள் உண்டாகி இருக்கும். ஆரோக்கியம் பற்றி எந்தவித குறைவும் இல்லை. புதிய ரூபத்தில் வருமானம் வரும். உத்தியோகம், பதவி, பணி விஷயங்களில் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் ராசிநாதனால் ஏற்படும். எதிர்கால முன்னேற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். புதிய நிலபுலன், சொத்து, மண்மனை வாங்குவதற்கான முன் தொகையை கொடுக்க இருக்கின்றீர்கள். கடன் சமாச்சாரங்கள்
விரட்டி பார்த்தாலும் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் இருக்கப் போகின்ற சூரியன் சனி கூட்டணி அதை சமாளிக்கின்ற துணிச்சலை வெற்றியை ஏற்படுத்தப் போகின்றது. 2 பெரிய தொகை வரவு கைக்கு வரப்போவதால் அதனை வைத்து சுமார் 4-5 மாதங்களாக உங்களுக்கு நீடித்து வருகின்ற பிரச்சனைகளை முடிக்கப் போகின்றீர்கள். சுபகாரிய திருமண விஷயங்களை பொறுத்தவரை குறையின்றி பூர்த்தியாகும். இந்த மாதம் திங்கள், வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளில் அதிர்ஷ்டகரமான காரிய வெற்றிகளை, பொன்பொருள் சேர்க்கைகளை, வழக்கு வெற்றிகளை, தொழில் வியாபார விருத்திகளை ஏற்படுத்த போகின்றது. அதிர்ஷ்ட இனிமைகளையும் சுபகாரிய பலிதங்களையும் ஏற்படுத்த போகின்றது இந்த மாசி மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கேது பகவான் 18/5/2025 அன்று 12ஆம் இடமான விரயஸ்தானம் செல்கிறார். ராகு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் செல்கிறார். அசுப கிரகமான ராகு கேதுக்கள் மறைவு ஸ்தானம் செல்வது நல்லதுதான். கெட்டவன் கிட்டிடும் உங்களுக்கு ராஜயோகம். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். சிலர் தொழிலுக்காக பூர்வீகத்தை விட்டு இடம்பெயர்வீர்கள். வெளிநாடு, வெளிமாநிலம் பயணம் சிறப்பாக. பாஸ்போர்ட், விசா, குடியுரிமை தொடர்பான சர்ச்சைகள் அகலும். தந்தையால் ஏற்பட்ட உபத்திரம் குறையும். முன்னோர் சொத்திற்காக நீதிமன்றப்படி ஏறியவர்களுக்கு தீர்ப்பு சாதகமாகும் அல்லது வழக்குகள் தள்ளிப்போகும். புதிய தொழில் முதலீடு செய்ய சரியான காலகட்டம். மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் விற்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. சுப விரயங்கள் அதிகமாகும். சிலருக்கு தேவையற்ற கடன் உருவாகலாம். அதாவது ஜாமீன் போட்டு உருவாகும் கடன், நம்பி பணம் கொடுத்து ஏமாறுதல், சீட்டு கட்டி ஏமாறுதல் என ஏதாவது காரணத்தால் கடனாகி மனவேதனைப்படலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். மாற்று முறை சிகிச்சையால் நோய்க்கு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னியாராசி பெண்களுக்கு ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாகும். பொருளாதார பற்றாக்குறை விலகும். செலவிற்கு ஏற்ற வரவும் வரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கவலை முடிவிற்கு வரும். ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும். தாய்வழி சொத்தில் இருந்த குழப்பங்கள் தாய்மாமா மற்றும் நண்பர்கள் உதவியுடன் முடிவிற்கு வரும். முதல் திருமணம் தோல்வியில் முடிந்த சிலருக்கு 2வது திருமணம் நடக்கும் வாய்ப்பும் உள்ளது. இது கண்டக சனியின் காலம் என்பதால் கணவருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விதத்தில் வருமானம் அதிகரிக்கும். ஒருவரின் வருமானத்தில் நடந்த குடும்பம் இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களின் உபரி வருமானத்துடன் நடக்கும். விரும்பிய ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்து சேரும். கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். சிலருக்கு அரசு உத்தியோகத்திற்கு இணையான உத்தியோகம் கிடைக்கும். வீண் அலைச்சலால் நேரத்திற்கு சாப்பிட முடியாது. மேலும் இந்த கன்னியாராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துன்பமும் துயரமும் தீரும். குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் காலத்திற்கும் நிலைக்கும் அழியாத புகழ் உண்டாகும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோக நிமித்தமாக இடப்பெயர்ச்சி செய்ய நேரும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு திட்டமிட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். தொழிலில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கடுமையாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள், உதாவாக்கர பிள்ளைகள் திருந்துவார்கள். வீடு வாகன யோகம் உண்டு. சீட்டு கட்டி இழந்த பணம், ஜாமீன் போட்டு ஏமாந்த பணம் கிடைத்துவிடும். சுப கிரக வலுவால் வீண் நஷ்டம், பயம் தீரும். சுகமான ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டும். அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வத்தை குறைப்பது நல்லது. சிவ வழிபாடு நல்லது. இந்த கன்னியாராசி ஹஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளின் ஆதரவு நிம்மதி தரும். வெளிவட்டார தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மருமகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீரும். குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடை தாமதம் நீங்கும். சிலர் வீட்டிற்கு வர்ணம் பூசி புதுப்பிப்பீர்கள். சொந்த வீடு, வாகனம் என வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்சூரன்ஸ் பாலிசி முதிர்வு தொகை, அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் நிலவிய ஈகோ பிரச்சனை நல்லபடியாக முடியும். தொழில் உத்தியோக நிமித்தமாக சிலர் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் வசிக்க நேரும். சிலருக்கு 2வது திருமணம் நடக்கும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். செல்வாக்கு உயரும். பாக பிரிவினையில் இருந்த சட்ட சிக்கல் தீரும். பல தலைமுறையாக தீராத சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெற்றோர்களின் நல்லாசி கிடைக்கும். மகா விஷ்ணுவை வழிபடுங்கள். இந்த கன்னியாராசி சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில்
பிறந்தவர்களுக்கு நன்மைகள் மிகுந்த மாதம். உங்களின் வாழ்வாதாரம் உயரும். சேமிப்புகள் மற்றும் பங்கு சந்தை முதலீடுகள் அதிகரிக்கும். வாரா கடன்கள் வசூலாகும். சமுதாய அந்தஸ்து மிகுந்த புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். திருமணம் மற்றும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். வியாபாரத்தில் நிலவிய போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். ஆன்மீக ஈடுபாட்டில் அதிக பற்று உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். மகளின் திருமணத்திற்கு எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அலைக்கழித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடும் வழி தெரியும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்திற்காக வீடு அல்லது ஊர் மாற்றலாம். சிலர் முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். சக்தி வழிபாட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனராசியில் 29/3/2025 அன்று சூரிய கிரகணத்துடன் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. சிந்தனை செயல்பாட்டில் எதிர்மறை எண்ணம் மிகுதியாகும். ஏப்ரல் மே மாதங்களில் திருமணம் கூட்டு தொழிலில் கவனம் தேவை. இந்த கன்னியாராசி அன்பர்களே, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் நல்லதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.